கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு காணக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நான் தானையா தத்தித்தவளும் தங்கச்செமிழான் பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழான் முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு இங்கே எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணா நான் வாங்கும் மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணா ராசாவி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கிட்ட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு மெல்ஸ் தான் செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கு நண்பர்களே. ஏற்கனவே நான் செய்து போட்டிருக்கேன், என்ன பார்க்காதாக்கள் பாருங்க. சரியா சூப்பரா இருக்கு. சிக்கன் வச்சும் செய்யலாம், மரக்கறி வச்சும் செய்யலாம். நாங்க இன்னைக்கு சிக்கன் வச்சு தான் செய்ய போறோம். என்ன எங்க வீட்டுல எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும். பீஸா கட் போனா என் மகன் எப்படியாவது அதை வாங்கிடுவான். என்ன நல்லா இருக்கும், அதான் செய்ய போறேன். அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சூப்பரான சுவையான பீஸா கட் மெல்ட் செய்யலாம். என்ன நீங்க வீட்லயே ஈஸியா செய்யலாம். செஞ்சுட்டு அவன் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்க அடுப்புல கூட செய்யலாம். செம்மையா வரும். வாங்க இப்ப கடை செய்யலாம். ரெண்டு போகுது, என்ன இந்த பக்கம் மட்டும் போகுது, இந்த பக்கம் மட்டும் போகுது. பிளேன் பாத்தீங்களா நண்பர்களே? இல்லடா மூண்டுடா, அங்கடா மூண்டு. 1 2 3 பாத்தீங்களா நண்பர்களே? அங்க வட்டிவா தெரியுது. அங்க அது நல்லா போகுது. அங்க பாருங்க உயரத்துல அங்க அந்த தெரியுதா? 1 இது போயிட்டுடா அங்க உள்ளுக்கு முகிலுக்கு. இது பேச தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓடா தம்பி, எங்க பாத்தீங்களா நண்பர்களே? சூப்பரா இருக்கு. என்ன மற்றது உள்ளுக்கு போயிட்டு முகிலுக்குல அது தெரியாது. இந்த பின்ன கொண்டு போகுது பாருங்க, பின்னால அந்த தெரியுதா? தெரியல. இந்த இந்த அம்மோட கைக்கு நேரம் பாரு, இந்த கீழே கீழே இந்த அந்த கோட்டில இருந்து நேரா பாரு, அந்த அந்த முகிலுக்குள்ள போயிட்டு அந்த கரடி அன்னைக்கு ஆணை இல்ல ஒரு காட்டுறேன். நம்ம அஞ்சு இந்த இருக்கு. இந்த இது அப்படியே ஜூம் பண்ணுத போட்டு இந்த இது இல்ல நிக்குது, இது கிட்ட நிக்குது. அது உள்ளுக்கு போயிட்டு அந்த முகிலுக்குள்ள. மற்றதையும் காணையில பத்திய மறைஞ்சிட்டு அப்படியே அந்த அங்க போயிட்டு அதுக்குள்ள அங்க போயிட்டு அங்க வேற அந்த பிளேன். நண்பர்களே, உங்களுக்கு பிடிக்குமா? இப்ப இந்த வயசுலயும் பிளேனை கண்டு பிளேன் 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 ஓடி போய் வேண்டு வாயப்பிளந்து பாக்குறாக்கள் எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்கப்பா. ஏன் வீடியோக்கு லைக் போடுறீங்கல்ல? நீங்க லைக்க போட்டா தான் நிறைய பேருக்கு ரீச் பண்ணும். பார்த்தா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க இந்த வீடியோக்குள்ள. லைக் பார்த்தா குறை பார்த்தா இருக்கு. முதல்ல எல்லாரும் வீடியோ பாக்குற எல்லாரும் மறக்காம லைக் போடுங்க. சரியா? பாத்தீங்களா பிளேன் போகுது. அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸ் ப்ராடக்ட்ஸ் வேணுமோ மறக்காம நாங்க தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா? என்ன பாருங்க பிளேன் போயிட்டுது. ஒன்றும் இப்ப தெரியல, மூண்டும் போயிட்டுது. அது போயிருக்கு நல்லா. அங்க போகுது. அங்க 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 அம்மா பாக்கலாம். சூரியன் கண்ணு கவுத்துது, பாக்கலாம். எனக்கே நிக்கலாம இருக்கு நண்பர்களே. ஜன்னலாம் ஆனா ஏசியா இருக்குமா? உள்ளுக்கு வெக்கையா இருக்குமா? இல்ல அதை விட பாக்கல, கண்ணெல்லாம் குத்து அவைக்கெல்லாம் மூடித்தானே இருக்கு முள்ளுக்கு. ஆனா அந்த அவங்க அந்த ஆக்சிடென்ட் பட்டாக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நான் அது விட்டு கேட்கல. நாங்க இங்க இருந்து பாக்குறோம். அது இப்போ இவ்வளவு ஒரு இதே கஷ்டம். எல்லாருக்கும் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் பண்ணிட்டு நீங்களும் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. நாங்களும் ஒவ்வொரு நாளும் ப்ரே பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம். பாத்தீங்களா நண்பர்களே? போயிட்டுது. வாங்க அடுத்த வேலையை நாங்க செய்யலாம். வாங்க இப்ப நாங்க மெல்ஸுக்கு மாவை குழச்சி வைப்போம் முதல்ல. என்ன அதுக்கு மா எடுத்திருக்கேன்னு பாருங்க. இது ஆல் பர்பஸ் ஃபுல்லா தான். இதுல தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி இந்த கை பொறுக்குற சூட்டுக்கு இருக்கணும். நான் நெடுக சொல்லுவேன் உங்களுக்கு, அந்த சூட்டுக்கு தான். தொட்டோன்னு எம்மா கொதிக்குது என்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. சரியா? கணக்கான ஒரு சூட்ல இருக்கணும். சீனி சேர்க்கிறேன். 1 2 2.5 கரண்டி. ஈஸ்ட் சேர்க்கிறேன். இதோட ஈஸ்ட் இது 1 கொஞ்சம் கூட எடுத்துட்டேன். 2 2.5 கரண்டி. இந்த சின்ன கரண்டியால எடுக்கிறேன் நண்பர்களே. கலந்து விடுவோம்.
இப்போ கலந்து விட்டாச்சு, மூடி வைப்போம். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஆக்டிவேட் ஆகி வரட்டுக்கு பேஸ்ட் நல்லா பொங்கி வந்துட்டீங்க. பொங்கி அப்படியே இறங்கிட்டு உள்ளுக்கு என்ன. இதில் மாவு எடுத்துருக்குறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் முதல்ல உப்பு சேர்ப்போம். உப்பு ஒருக்கா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ஈஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறோம் அதை சேர்ப்போம். சேர்த்து ஒரு கம்பல் கலந்து விட்டுட்டு கலந்து விட்டாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நாங்கள் குழச்செடுக்க வேண்டியதான். ஒரு ரெடியாக விடாமல் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இதுக்கு காணாமல் தான் பாருங்க இந்த மாதிரி நான் விட்டுருக்குறேன். காணாது இப்போ இன்னும் கொஞ்சம் விடுவோம். இந்த மாதிரி குழச்செடுப்போம். இப்போ பாருங்க இந்த மாதிரி குழச்சாச்சு. இனி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நாங்கள் இங்கே கொண்டு வருவோம். இதை போட்டு நல்லா குழச்செடுப்போம். இனி இதை நல்லா குழச்சி விடுவோம். இந்த மாதிரி எவ்வளோத்துக்கு குழைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லா வரும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா குழச்சிடும். இப்போ பாருங்க நல்லா இந்த மாதிரி குழச்சாச்சு. இப்படி குழைக்கணும் நல்லா சாஃப்டாக குழச்சிட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு தேங்காய் எண்ணெயை இந்த மாதிரி பூசி விட்டுட்டு மாவை உள்ளுக்கு வச்சுட்டு கொஞ்சமாக மேலாலையும் தேங்காய் எண்ணெய் விட்டு இப்படியே மூடி ஒரு மணி நேரம் வைப்போம். நல்லா பொங்கி வரட்டுக்கும். அதுக்குள்ளே நாங்கள் மெல்ட்ஸுக்கு உள்ளுக்கு வைக்கிற கறிகளை ரெடி பண்ணுவோம். இப்போ இறைச்சியை கழுவோமாங்க. இதுக்கு நல்ல சத பக்கமாக தான் வேணும் நண்பர்களே. பாருங்க இதெல்லாம் நான் அப்படி வலிச்சு என்ன சொல்லுங்க, அந்த பலகையில வச்சு கொத்து வீணம் அந்த இறைச்சிகள், அதில் தும்புகள் அந்த பலகையில் இருக்கிற அந்த தூள்கள் எல்லாம் வரும். அதால் இந்த மாதிரி வலிச்சு எடுக்கணும் அப்படி. அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையில்லை, மெல்ஸுக்கு இதெல்லாம் போடுறே இல்லை. இதெல்லாம் லூசியண்ட ஒரு ஆள் இருக்கிறா என்ன. நீங்கள் லூசியண்டா யாருன்னு யோசிக்கலாம் நண்பர்களே. அது ஒரு நாய்க்குட்டி என்ன அவாவுக்கு கொடுக்க போகிறோமே. இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி இதெல்லாம் கழுவி போட்டு இப்படி சின்ன சின்னனா வெட்டி எடுக்கணும். இதெல்லாம் இப்படி வலிச்சு எடுக்கணும். இந்த ஊட்டியில எல்லாம் அப்படி இன்னொரு நாயும் இருக்கு. ஓ அதுக்கும் இன்னும் பேர், இதுக்கு லூசி. அதுட பேர் எனக்கு இந்த பார்த்தீங்களா இப்படி சதையாகத்தான் வேணும். பார்த்தீங்களா இதெல்லாம் இப்படி வலிச்சு எடுக்கணும். இப்படி இந்த பலகை கட்டையில வைக்கிற தூசிகள் அதுகளெல்லாம் வடிவாக எடுக்கணும். எடுத்து முள்ளையும் எடுத்து நான் அந்த கொழுப்புகளும் பெருசாக போட மாட்டேன் நண்பர்களே. அதெல்லாம் வலிச்சு எடுப்போம். இந்த பார்த்தீங்களா இப்படி சதையாகத்தான் எடுக்கணும். இப்போ துண்டு துண்டாக வெட்டி எடுப்பேன் நண்பர்களே. பாருங்க இப்படி சின்ன சின்னனா வெட்டி எடுக்கணும். மெல்ஸுக்கு இப்படி சின்ன சின்ன தான் போடணும் என்ன. கத்தியாலே வெட்டலாம். எனக்கு இப்படி கத்திரிக்கோளால வெட்டுறதான் இதை விட சின்னனா இருக்கு மேன். அவிய சின்னனா ஆயிருமடா. அப்ப இன்னும் கொஞ்சம் சின்ன ஆகட்டா. இவர் தான் மெல்ஸ்காரன் நண்பர்களே. இவருக்கு தான் தெரியும் அளவுகள் நுணுக்கங்கள் என்ன. அதனால அவர்கிட்ட கேட்டே நான் செய்கிறேன். அப்ப இந்த அளவு சரியா, இது சரி, அது சரியா. இறைச்சியெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுப்போம். உப்பு, இதோட கொஞ்சமா மஞ்சள் தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்துடுவோம். பாருங்க அந்த கருப்புகள் எல்லாத்தையும் நல்லா எடுத்துட்டேன். வலிச்சு அந்த சவ்வுகள் கொழுப்புகள் எல்லாரும் களையப்பட்டு விட்டது. ஏன்னா இதுக்கு அப்படித்தான் நண்பர்களே துப்புரம் ஆக்கணும் சரியா. பாருங்க வெனி கழுவி எடுப்போம். இதுக்கு மேல கழுவினா கோழியில இருக்கிற சத்தெல்லாம் போயிடும் என்ன. அதனால போதும்
கோழியே பாவண்டி சோபா என்ன வீடு கேட்கிற அளவுக்கு அப்படியெல்லாம் கழுவே இல்லை. புதால் 2 தரம் கழுவி நான் சவெல்லாம் எடுத்து இப்ப இன்னொரு கம்மூண்டு தரேன். அவ்வளவுதான். இப்ப பாருங்க துப்புராக்கியாச்சு. வாங்க நீ ஒரு டீ ஒன்று போட்டு குடிச்சிட்டு அடுத்த வேலையை செய்வான். சரியா? முடிஞ்சு போயிட்டு வாங்க எல்லாரும். காணும் இவ்வளவு சாப்பிட்டாச்சல்ல. காணும் இங்க பாருங்க நண்பர்களே, கொடுத்தும் காணாதான். காணும் பசி வர்ற பாட்ட பாருங்க, வைக்க காணாதான். இப்ப தண்ணி வைக்க போறேன்னு தண்ணி குடிச்சிட்டு தான் அடுத்த வேலை. இப்ப தண்ணி சூடாடுமா? இப்ப கத்துச்சு நண்பர்களே. இப்ப சத்தத்தை காணையில பாருங்களா. நாய்குலைக்கு பாத்தீங்களா. தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள பாருங்க. இது வந்து துப்புராய்க்கணும் இந்த சிக்கன். பாருங்க இது கொஞ்சமா உப்பு சேர்ப்போம் அவிய வைக்கிறதுக்கு. கணக்க தேவையில்லை, ஒரு கொஞ்சம். ஏற்கனவே உப்பு போட்டு தான் நான் கழுவி இருக்கிறேன். அதால தான் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்துடுவோம். இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்துட்டு மூடிட்டு தண்ணி விட தேவையில்லை. கழுவின தண்ணியும் இருக்கு, சிக்கன்லயே தண்ணி விட்டு அவிஞ்சிடும். தண்ணி பாருங்க தேத்தனிக்கு நல்லா கொதிச்சுட்டு இங்கே நான் டீ போட போறேன். இறக்கிட்டு இப்ப இதை வைப்பேன். இதை அவியட்டுமா? அதுக்கு இது அவியறதுக்குள்ள நான் போய் டீ போட்டுட்டு வரேன். சுட டீ. ரெடியா? ஓ ரெடி. இங்க பாருங்க ரச்சி வந்து காகங்களுக்கு போட்டு ஓடி வந்தோன்னு இருக்கீனா பாருங்க நண்பர்களே. நல்லா அவிஞ்சு வருது. ஓ சுடுது. இன்னொரு கொஞ்சம் தண்ணி இருக்குது வத்தட்டுதும். இப்ப பாருங்க சிக்கன் அவிஞ்சிட்டுது. இனி இறக்க போறேன். இதுல இருக்கட்டுக்கும். இனி சட்டியை வெப்பம் சூடாட்டுக்கும் ரெடி பண்றதுக்கு கறிய. இங்க பாருங்க யார் வந்திருக்காண்டு. கேரட் சாப்பிடுற முயல் குட்டி, கேரட் சாப்பிடுற முயல் கட்டி. இங்க நைட்டி எல்லாம் போட்டு பாத்தீங்களா? எங்க பொம்பளை பிள்ளை நைட்டி எல்லாம் போட்டிருக்குது. சின்ன பொம்பளை பிள்ளை நைட்டி எல்லாம் போட்டு. நீங்க சாப்பிடுங்க. சட்டி சூடாயிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்ப்போம். நல்லாவே சூடாயிட்டு ஜன்னலின பார்த்து கொண்டுன்றதுல உள்ளியே இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன் குட்டி குட்டியா சேர்ப்போம். இதை நீங்க சின்ன சின்னனா வெட்டியும் போடலாம். நான் இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன். அப்ப நல்லா இருக்கும் சாப்பிட. இனி இதோட சிக்கனை சேர்ப்போம். நாங்க அவிச்சு வச்சிருக்கிறோம். சேர்த்து கலந்துடுவோம். இந்த மாதிரி சிக்கனை நல்லா வதக்கி விட்டுட்டு ஆகலும் கூட வதங்க தேவையில்லை. ஏன்னா நாங்கள் இது அவன்லையும் வைக்க போறோம். இதோட கட்டத்தூள் கொஞ்சம் சேர்க்கிறேன். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். இதோட கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதையும் கலந்துடுவோம். இனி இதோட வெங்காயம் சேர்ப்போம். வெங்காயத்தை அப்படி குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கிறேன். இதோட தக்காளி பழம் சேர்த்துட்டு நமக்கு கலந்து விட்டுட்டு சட்டியை மாத்திட்டேன்னு சொல்லுங்க. அது வந்து கொஞ்சம் ஹீட் கூட, அடுப்பு ஹீட் கூட்டி இருந்துச்சு. அது சைட் எல்லாம் அந்த அடி பிடிக்கிற மாதிரி வருது. அதோட நான் இந்த சட்டியை மாத்திட்டேன். இனி இதோட வந்து மரக்கறிகளும் சேர்க்கலாம். உங்களுக்கு விரும்பின மரக்கறிகள் சேர்க்கலாம். நான் வந்து குடமிளகா, கேரட், லீட்ஸ், கோவா, கறிமிளகா இதெல்லாம் சேர்த்துருக்கிறேன். இதுல கோவா லீட்ஸ் இல்லாட்டிக்கும் நீங்க இது கறிமிளகா கண்டிப்பா சேருங்க. அப்பதான் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இதெல்லாம் சேர்ப்போம். கோவா கேரட் வேணுமா? மேல்குட்டி கேரட் வேணுமா?
லீட்ஸ் பாருங்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கேரட் கொஞ்சம் கூடுதலா இருக்கு நண்பர்களே, அதால இதை வைக்க போறேன். ஏன்னா நாங்க சாப்பிடுவோம், சின்னாலும் சாப்பிடுறோம், அதால இருக்கட்டுக்கும் தானே. இதை சேர்த்துட்டு கலந்துடுவோம். அடுப்பை நல்லா தணிச்சு விட்டுட்டேனேன்னு சொல்லுங்க. முதல் கொஞ்சம் காத்துக்கு அது கூட்டி இருந்துறதுக்கு நண்பர்களே நல்லா சட்டியை அட்டி பிடிக்கிற மாதிரி வந்துட்டு அவ்வளோ மாத்தியாச்சு. இதற்கா கலந்து விடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இனி வந்து கொஞ்சமா தக்காளி சோஸ். இது வந்து சில்லி சோஸ் தான் நான் சேர்க்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா தக்காளி சோஸ் சேர்க்கலாம். 2 தானே என்ன. இதோட கொஞ்சமா சோயா சோஸ் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். உப்பு கொஞ்சம் சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இது ஆகலும் வதக்கக்கூடாது, வச்சு கன நேரம் கணக்கா இப்படி வதக்கிட்டு எடுக்க வேண்டிய. ஏன்னா நாங்கள் இது அவன்லேயும் வச்சு எடுக்க போறோம், அதால தான். பூனை மாதிரி கத்துங்க கத்துங்க. நீங்க பாத்தீங்களா ஒரு பூனைக்குட்டி ஒன்று வந்து நிக்குது. உங்களுக்கு வேணுமா இந்த பூனைக்குட்டி? கத்துங்க. அவதாங்க அம்மாக்கு. ஓகே நண்பர்களே, ரெடி இறக்குவோம். மேடம் அம்மா இறக்கிட்டு வரேன்னா இது கூட வதக்க கூடாது, இவ்வளவு தான். ஏன்னா நாங்க இது அவன்லயும் வைக்கணும். பார்த்தீங்களா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். பாய் சொல்லுங்க. நோட்டி பிள்ளை, இந்த பிள்ளை நோட்டி பிள்ளை. அங்க பாருங்க காக்கா, அங்க பாருங்க நண்பர்களே, மயில தென்னை மரத்துல போய் இருக்கிற வடிவு தெரியுதா? அதுல கொஞ்ச நேரம் விருந்துட்டு போயிடும். பாத்தீங்களா அங்கெல்லாம் காகவும் இருக்குது நண்பர்களே, நல்ல வடிவா இருக்கு. நான் இதுல இருந்தான் பறந்து போனது. நான் போன்ல எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ள பறந்துட்டேன். ஓடி போய் அங்க நிக்குதோ அதுல நின்றது. கன பேர் வருவீர நண்பர்களே. இப்ப கொஞ்ச நாளா காணையில் ஒருத்தரையும். எங்க ஜெயலி மையா? மையா அங்க போயிட்டுதா? எங்க போனது? அவங்க செல்லம். இங்க டைட்டிய காட்டுங்க. இங்க பாருங்க ஜெயலி, அண்ணா காட்டுங்க காட்டுங்க. அம்மா நிக்கிறேன். பாத்தீங்களா? அச்சா பிள்ளை பாருங்க. எங்க பொம்பளை பிள்ளை நைட்டி எல்லாம் போட்டு. நீங்க எல்லாம் அப்படி டைமுக்கு டைம் உடுப்பு மாத்துவீங்களா? பாருங்க எங்கட பிள்ளை 6 மணி என்னொன்னு நைட்டி எல்லாம் மாத்தி. என்ன நைட்டி மாத்தினீங்களா? யார் மாத்தி விட்ட நைட்டி? அண்டியாவா? அண்டியாவா மாத்தி விட்ட? என்னது என்னது சொல்லுங்க. அவன் நெருப்பு அந்த சாம்பிராணி எரிக்கணும், அதான் சொல்றான் ஃபயக். ஓகே பாய் சொல்லுங்க எல்லாருக்கும். இங்க பார்த்து சொல்லுங்க. கேளுங்க ஜெயலிக்கு வடிவா இருக்கா நைட்டி. ஓகே நண்பர்களே, ஓகே நண்பர்களே, இவருக்கு வந்து அந்த சோஸ் வேணுமாம். என்ன சோஸ் அது? அந்த பீஸா ஹட்ல கொடுப்பாங்க அந்த பெல்ட்ஸோட, அது வேணுமாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு பாக்குறேன், எப்படி வருதுன்னு உங்களுக்கு சொல்றேன். சரியா வாங்க. இதுக்கு வந்து முட்டை உள்ளி எடுத்துருக்கேன் பாருங்க. உள்ளி உரிச்சு எடுத்துருக்கேன். நான் 2 முட்டையில செய்ய போறேன். இது முட்டையோட வெள்ளை கருவை தான் எடுக்கணும். இதை தனியா எடுக்கிறதெல்லாம் நான் வாங்கி வச்சிருந்தேன். இந்த மகள் எங்கேயோ விளையாடி துளைச்சிட்டால என்ன. இப்ப இப்படி எடுப்போம் படிவா. மஞ்சள் கருவை சேர்க்காம வெள்ளை கருவை மட்டும். எப்படி எடுக்க போறோம் எனக்கே தெரியல நண்பர்களே. வருது 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 வருது. இங்க வருங்க, தெரியுதா? உடைச்சு ஊத்தி போட்டு எடுப்போமா மஞ்சள் கருவை? அப்படி எடுக்கலாமோ தெரியா பாப்பா. இங்க பாருங்க, இந்த வெள்ளைக்கரு தான் வேணும் எங்களுக்கு நண்பர்களே. எங்க பாருங்க, உடைச்சு ஊத்தியாச்சு. ஊத்தி போட்டு இப்படி எடுக்க வேண்டிய. எப்படி அலாக்கா தூக்கி மலாக்கா எடுத்தாச்சு. எப்படி அம்மா விளையாட்டு பத்தியா? இதே மாதிரி அடுத்ததையும் எடுப்பவன். அடுத்ததையும் பாருங்க, இப்படியே ஊத்திட்டு அவ்வளவுதான். எப்படி எப்படி வெள்ளைக்கரை எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு உள்ளியும் எடுத்தாச்சு. இதை நாங்க பொரிச்சு சாப்பிடலாமே. இப்ப இதுல வந்து உள்ளிய சேர்ப்போம். முதல் சேர்த்துட்டு இதுல வந்து தேசிக்காய் புளிஞ்சு வச்சிருக்கோம். 2 தேசிக்காய். அந்த புளியையும் இதுல சேர்த்து இதை ஒரு சுத்தி எடுத்து கொண்டு வருவோம் அரைச்சு. இப்ப பாருங்க, உள்ளியை இந்த மாதிரி அரைச்சாச்சு.
இனி இது 2 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்திருக்கிறேன், அதை சேர்ப்போம். இதை சேர்த்துட்டு இதோட கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், இதோட கொஞ்சமா வினிகர். இது உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு சேர்க்காம விடலாம். ஓகே, இன்னொரு கொஞ்சம். இதோட கொஞ்சமா உப்பு. இதையும் அரைச்சு கொண்டு வருவோம். பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? ஒயிட் சாஸ் எப்படி? கார்லிக் சாஸ். எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு வந்திருக்கேன். சரியா? இது கொஞ்சம் மிளகு போடுவோம், அப்ப நல்லா இருக்கும். இது கொஞ்சமா மிளகு தூள் சேர்க்கிறேன், கொஞ்சமா கட்டத்தூள், சேர்த்துட்டு கலந்து விடுவோம். ஏன் பிளாஸ்டிக் கப்ல எடுத்துருக்கேன், நான் பிளாஸ்டிக் கப் யூஸ் பண்றதே இல்லை நார்மலா. நீங்களும் யாருமே பிளாஸ்டிக் கப்புகள் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து வினிகர் சேர்த்தபடியே இதுல போட்டிருக்கேன். என்ன பாருங்க, இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? சூப்பரா இருக்கு நண்பர்களே. அப்படியே உள்ளிட வாசம் எல்லாம் சேர்ந்து செம்மையா இருக்கு. பாத்தீங்களா? நல்ல கிரீம் மாதிரி வந்துருக்கு. சட்டி. சோ அடுத்தது சோஸ் கடையும் போடுறேன்டா. ஓகே நண்பர்களே, எல்லாம் ரெடி. வாங்க, இனி மெல்ஸை ரெடி பண்ணி நாங்க அவன்ல வைப்போம். அவனை ப்ரீ ஹீட் பண்ண வச்சாச்சு, அங்கால போட்டுட்டேன். நீங்க பாருங்க இப்படி வந்திருக்கேன், நல்லா பொங்கி வந்திருக்கு. பார்த்தீங்களா? இருக்கா அப்படி குழச்சி விட்டுட்டு, பார்த்தீங்களா? ஒருக்கா திருப்பியும் ஒருக்கா இந்த மாதிரி குழச்சி விடணும். அதுக்கு பிறகு எங்களுக்கு தேவையான அளவுக்கு வெட்டி எடுக்க வேண்டிய. இப்போ பாருங்க, எல்லாத்தையும் இந்த மாதிரி பிரிச்சு எடுத்தாச்சு. இனி கொஞ்சம் மங்கால எண்ணெய் பூசிட்டு எடுத்து வச்சிருக்க மாவை தேய்க்கும். நல்ல கணக்கு, ஆக மெல்லிசாம் இல்லாம ஆக மொத்தமாம் இல்லாம கணக்கா தேய்ச்சி. இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாச்சு. தேய்ச்சிட்டு இதை நாங்க 2ஆ வெட்டி எடுப்போம். இந்த பக்கம் எடுப்போம், இந்த பக்கம் இப்படி எடுப்போம். இப்படி வெட்டுவோம். அதுக்கு பிறகு இந்த முள்ளு கரண்டியால இப்படி குத்தி விடுவோம். சரியா? இனி இதுல நடுவுல சோஸ் சேர்ப்போம். இனி இதை வடிவா இப்படி எல்லா பக்கமும் புரட்டி விடுவோம். இனி இதுல கறியை வைப்போம். நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் கறி. இங்க பாருங்க, எல்லாரும் சோஸ் எல்லாம் பூசியாச்சு. இந்த நடுவில் அதே மாதிரி இங்க இந்த மாதிரி ஆக கூடையும் வைக்காம ஆக குறையவும் வைக்காம நல்ல கணக்கா வச்சுட்டு, இதுல பாருங்க சீஸ், மொசரல்லா சீஸ் துண்டு துண்டா வெட்டி வச்சுக்கேன். அதையும் இப்படி மேலால போடுவோம். காணுமா? இழுபடுறது வராட்டிக்கு நான் பொறுப்பில்லை நண்பர்களே. சரியா? போதுமே. அதுக்கு பிறகு பாருங்க, வளம் இல்லாம இருக்கு. வர இதை எடுத்து இப்படி ஒரு மடிப்பு, அதுக்கு பிறகு இதை எடுத்து இப்படி ஒரு மடிப்பு, இதே மாதிரி இதையும் மடிப்போம். இப்படி நடுவில் இடைவெளிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும் இந்த மெல்ட்ல. இப்படி அமர்த்தி விடுவோம். சரியா? இங்கால பாருங்க, ட்ரேக்கு வந்து எண்ணெய் பூசி வச்சிருக்கிறேன். அதுல வந்து தூக்கி வைக்க வேண்டிய இந்த மாதிரி.
அதே மாதிரி இதே எப்படி இருக்கு பாத்தீங்களா? வந்தா தான் தெரியும். அது நல்லா வரும். ஏற்கனவே சாப்பிட்டு நீங்க தானே பாருங்க நண்பர்களே, இவனை அது நல்லா வரும். இதே மாதிரி மற்றதே பொறுங்க தேய்ச்சிட்டு இன்னொன்றையும் காட்டுறேன் உங்களுக்கு கறி வைக்கிறது. இந்த மாதிரி சோஸை பூசி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பூசலாம். இனி இதுல வந்து கறியை வைப்பேன். கணக்கா இந்த மாதிரி வச்சுட்டு இங்கால சீஸ் இந்த மாதிரி காணுமா போட்டு ஈஸியா இப்படியும் மடிக்கலாம். இங்க பாருங்க, ஒரே அடி அப்படி ரெண்டு பக்கத்தையும் எடுத்துக்கொண்டு இப்படி பிடிச்சிங்க மூடுனீங்கன்னா சரி, ஒரே லெவல்ல வரும். இல்லாட்டிக்கு ஒரு பக்கம் சின்ன ஒரு பக்கம் பெருசு அந்த மாதிரி வராம இப்படி வரும். இப்படிங்க ஒரே அடியா அப்படி எடுக்கணும். எப்படி இந்த மாதிரி மற்றது எல்லாத்தையும் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாருங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி மேலால கொஞ்சமா எண்ணெய் பூசி விடுவோம். இனி மேலால மிளகு தூள் கொஞ்சம் தூவி விடுவோம். இந்த மாதிரி இதோட மேலால கட்டத்தூள், நடுவுக்குள்ள கறி இருக்கிற பக்கங்களும் போடுவோம். அப்பதான் நல்லா இருக்கும் சாப்பிட. இப்ப எல்லாம் பூசியாச்சு. இனி நாங்க அவன்ல வைப்போம். அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். 200 டெம்பரேச்சர்ல ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். அவன்ல வைப்போம். வச்சுட்டு டெம்பரேச்சர் வந்து 200 வைக்கிறேன். டைம் வந்து ஒரு 20 நிமிஷம். ஓகே, 20 நிமிஷத்தால பாப்போமா எப்படி வருதுன்னு சொல்லி பாப்போம். பெல் சரியா? அதுக்குள்ள நான் மற்றதை ரெடி பண்றேன். ரெடி ஆயிட்டு பாருங்க. இது கொஞ்சம் கூட அவிஞ்சிட்டேன். சூப்பரா வந்திருக்கேன். இங்கிட்ட சீஸ் பத்தியே இப்ப அடுத்ததை வைப்போம். மற்றதை வச்சுட்டு இதை வைப்போம். இப்ப மற்றதை வைப்போம். டெம்பரேச்சர் வந்து 200, டைம் வந்து 20 நிமிஷம். 20 நிமிஷத்தால பார்ப்போம் மற்றதை. பாருங்க சூப்பரா வந்திருக்கு. ஆனா சுடுது. இங்க பாருங்க நண்பர்களே, சீஸ் எல்லாம் ஆறட்டுக்குமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப சாப்பிடுவோம். பாருங்க சூப்பரா மெல்ட் நல்லா ஆறிட்டுது. நம்ம சாப்பிட்டாச்சல அப்படி இருக்கு. சூப்பரா இருக்கு. பீஸாட்ல இருக்கிற மாதிரி அதே மாதிரி இருக்கா? ஓகே வாங்க சாப்பிடுவோம். சாப்பிடுவோம் வாங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்றேன்டா. சாப்பிடுவோம் வாங்க. சூப்பரா வந்திருக்கு நண்பர்களே. இங்க பின்னால எல்லாம் பாருங்க. நல்லா லேட் ஆயிட்டு சூட்டோட அப்போது சாப்பிடே இழுபட்டதே என்ன. சோசில் தொட்டு சாப்பிடுவோம். அதே வாசம் நண்பர்களே. சும்மா
பீஸா ஹட்ல பச்சை பட்டாணியும் போடுவீங்க என்ன அதுவும் நல்லா இருக்கும். தண்ணி ம் இதுவும் போடுவாங்க. பைனாப்பிள் பைனாப்பிள் அன்னாசி பழம் போட்டிருக்கும், பன்னீர் போட்டிருப்பீங்க. அப்படி விதம் பழங்களை எல்லாம் போட்டு செய்வீங்க நண்பர்களே. பழங்கள் கூட சேர்க்கலாம். ம் ஆஹா ஓஹோ அருமை. அப்படி இருக்கு. சீஸ் பர்கர் மெல்ஸ். ம் இது உண்மையாவே பேர் சீஸ் பர்கர் மெல்ஸ். சிக்கன் போட்ட அது வந்து பைனாப்பிள் எல்லாம் போட்டிருக்கு. ஆனா இதுல சிக்கன் அப்படியும் போட்டிருக்கலனால சீஸ் பர்கர் மெல்ஸ். அப்படியா? என்ன தெரியா நண்பர்களே, நான் மெல்ஸ் என்றே சொல்றேன். இல்லாட்டி சிக்கன் மெல்ஸ். இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அடி தூள் செம. பீஸா ஹட்ல நாங்க வர மெல்ஸ்ல அந்த வாசம் எல்லாம் அப்படியே இருக்கும், ஒன்று கூட குறையல நண்பர்களே. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. அவன் இல்லைன்னு சொன்னா நீங்க அடுப்புல நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஒரு பெரிய பாத்திரம் உண்டை வச்சுட்டு ஹீட் பண்ணிட்டு நடுவில் ஏதாவது ஸ்டாண்ட் வச்சுட்டு வச்சு எடுத்து பாருங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படியே. பீஸா ஹட்ல அந்த சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. அதே சுவை அதே மாதிரி தான் இருக்கு. அதே சுவை சீஸ் எல்லாம் இழுபடுது நல்லா இருக்கு. இந்த ஆறு டிடாடி அப்போது இழுபட்டது என்ன கீழே நான் சாப்பிட்டு இழுபட்டு நான் நல்லா லேட் ஆயிட்டு நண்பர்களே. அதான் அது கொஞ்சம் நல்லா இதாண்டிட்டேன் இந்த சீஸுங்க. சுட சுட எனக்கு தான் இழுபடு பேந்து இழுபடாது. அங்கேயும் அப்படித்தான். அங்கேயும் அப்படித்தான். சூட்டோடி எடுத்தா தான் இழுபடும். அப்படி இருக்கு நண்பர்களே. சூட்டோட இருக்கே இந்த சீஸ் வந்து இலகி இருக்கு. அப்ப நல்லா இழுபடும். வந்தும்போது அப்படி சாஃப்ட்டா வந்துச்சு. அப்ப டக்குன்னு இழுபடும். ஆறினோட கூல் ஆயிரும். அந்த இறுகிடும் சீஸ். செம்மையா இருக்கு. எனக்கு சூட்டோட சாப்பிடலாம். அவரை நான் வெஜிடி வேக்கெல்லாம் கொடுத்து நான் சாப்பிட்டாரு. அப்படி நடந்தானே சூப்பர். பீஸா ஹட்ல சாப்பிடுற மாதிரி இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. சோசும் அதே மாதிரி தான் இருக்கு. சோசும் நல்லா இருக்கு, வேற லெவலா இருக்கு. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை. சூப்பரா இருக்கு நண்பர்களே, சூப்பரா இருக்கு.